ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் ஆக்ஷன்ல பிளான் போட்டு சச்சின் மாதிரியான ஒரு பிளேயரை தூக்குனதும் சரி, ஓவர்சீஸ்ல 2 பிளேயரை எடுத்து பேக்கப் ஆனதும் சரி, எல்லாமே செமையா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் தங்களோட ப்ரீ சீசன் கேம்ப், அதாவது பிராக்டிஸ் செஷன் ஃபார் PKL சீசன் 11 ஆரம்பிக்க போறாங்க. எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் தான் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். எங்க வந்திருக்காங்க, எங்க பிராக்டிஸ் பண்ண போறாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, Pro Kabaddi League Season 11 ஒவ்வொரு டீம்ஸா இதுக்கப்புறமா பிராக்டிஸ் செஷன், அதாவது ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி பெங்களூரு புல்ஸ் பெங்களூர்ல அதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. பூஜையெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க வந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சூடு பிடிச்சி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ தமிழ் தலைவாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிற வீடியோஸை பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயரா வந்து அரைவாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாகர், அதுக்கப்புறமா சச்சின் எல்லாருமே வந்து அரைவ் ஆயிட்டாங்க. ஓவரால் எல்லா பிளேயர்ஸுமே, எல்லா டொமஸ்டிக் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அரைவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் வந்திருக்கு. இன்னும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் வர வேண்டியது இருக்கு. அவங்களும் கூடிய சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நரேந்தர் கண்டோலா ரீசெண்டா இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு வந்து சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இப்போ புதுசா 2 கோச் வந்திருக்காங்க இல்லையா, நம்மளோட தர்மராஜ் சாரலாதன் அண்ட் ஜே உதயகுமார். ஸோ உதயகுமார் புதுசு கிடையாது தான், பட் இருந்தாலும் இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டீமை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு. மறந்துடக்கூடாது, உதயகுமார் தான் நரேந்தர் கண்டோலாவை கண்டுபிடிச்சி டீமுக்குள்ள கூட்டு வந்த ஒருத்தரும் கூட. கண்டிப்பா இந்த டைம் உதயகுமார் அண்ட் சேராவோட காம்போ வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க இந்த தமிழ் தலைவாஸ் டீமை வச்சு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். நான் முன்னாடி பல வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம டிஃப்ரெண்டான ஒரு டீமை பார்ப்போம். முக்கியமா மோஹித் அண்ட் அபிஷேக் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வெறித்தனமா ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முன்னாடியே கொஞ்சம் பிராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லா இருக்கு. அதெல்லாம் சரிடா, இப்போ எங்க தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்திருக்கிற சோர்ஸ் தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தமிழ்நாடுக்கு வரல, கேரளாவுக்கு தான் போயிருக்காங்க. திருவனந்தபுரத்துல தான் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உதயகுமாருமே அந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான். ஸோ அவங்க வந்திருந்தப்போ அந்த ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது கேரளாவில் ஏதோ ஒரு ஏர்போர்ட் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் தங்களோட ப்ரீ சீசன் கேம்பை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா திருவாண்டம்லையும் அதுக்கப்புறமா சென்னைக்கு மூவ் ஆன் ஆக போறாங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல். ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் தலைவாஸ் டைம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் முதல் முறையா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நைட் ரேசிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஈவெண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 4 இந்தியன் சாம்பியன்ஷிப் 2024 அப்படிங்கிறது தான். ஓவராலாக 8 டீம்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மொத்தமாக 3 ரவுண்ட் இருக்கு. முதல் ரவுண்ட் அப்படிங்கிறது இருங்காட்டுக்கோட்டையில் போன வாரம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம், அதாவது ஆகஸ்ட் 30, 31 மற்றும் செப்டம்பர் 1 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அதாவது தீவுத்திடலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் போட்டிருக்காங்க. ட்ராக்லாம் கிடையாது, நார்மலாக நாம யூஸ் பண்ற அதே வே தான். அதை உங்களுக்கு நான் போட்டோவுமே போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ரேசிங் சர்க்கியூட் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. இதில் தான் ரேஸ் நடக்க போகுது, இந்த ரூட்ல தான். இதில் 8 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். சென்னையை பேஸ் பண்ண ஒரு டீமுமே இதில் வந்து கலந்துக்க போறாங்க. அண்ட் இதற்கான டிக்கெட்ஸுமே இப்போதைக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேடிஎம் இன்சைட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் டிக்கெட் ரேட் கொஞ்சம் ஹையா இருக்கும்னு நினைக்கிறேன். 1700 சம்திங் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க ரேசிங் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ட்ரீட் தான். அதுவும் சென்னையில் நடக்க போகுது. ஸோ பார்க்கறதா இருந்தால் போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 3 நாள் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும். 3 நாளுமே நைட்ல தான் இதற்கான ஈவெண்ட் நடக்கும்ங்கிறத சொல்லியிருக்காங்க. லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேன் கோடும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2வும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸும் மொபைலில் ஃபேன் கோட் லைவாகவும் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கீழே மறக்காம சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.